ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபத்தின் ரகசியம், சீக்ரெட் ஆஃப் பிரேயர், தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். பரிசேயன் என்ற ஒருவர் இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்தார், போஜனம் பண்ணும்படியாக, சாப்பிடும்படியாக. இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயன் வீட்டில் பிரவேசித்தார், பந்தியில் இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ பரிசேயன் வீட்டில் பந்தில் இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவனுடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை கண்ணீரால் நினைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இது லோக்கா 7ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, 36 இதை கண்ட பரிசேயன், இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாரென்று இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாக இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு போதகரை சொல்லும் என்றான். அப்பொழுது அவர் அவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத பொழுது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்கள் எவன் அவனிடத்தில் அதிகமாக அன்பாயிருப்பான் என்று சொல் என்றார். சீமோன் பிரயுத்தரமாக, அவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டவன் எவனோ அதிகமாய் அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். நீ நிதானித்தாய், சரியா நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவ்வளோ கண்ணீரால் என் கால்களை நனைத்து தன் தலைமையினால் அவளை துடைத்தாள். நீ முத்தம் செய்யவில்லை, இவ்வளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவ்வளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். அதெல்லாம் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுவது அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவனை நோக்கி, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இது ஒரு சம்பவமாக, ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. நமக்கு ஒரு கதையை போல் சொல்லப்பட்டு இருக்கிறது. உங்கள் இமேஜினேஷனில், மனசில் ஒரு வீடை கொண்டு வாங்க. அங்கே இயேசு அமர்ந்திருப்பதை பாருங்கள். அங்கு சீமோன் என்பவன் பந்தியை ஆயத்தப்படுத்தி இயேசு அழைத்து பந்தியில் இருப்பதை பாருங்கள். அங்கே ஒரு பாவியான பெண் வந்து பின்னால் நின்று கண்ணீர் விட்டு அழுது, பின்பு பரிமள தைலத்தை உடைத்தவர் சிரசில் ஊற்றப்படுவதையும் அவருடைய பாதத்தை கண்ணீரால் நினைப்பதையும் தன் தலைமுடியால் பாதங்களை துடைப்பதையும் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த அம்மாவை பார்த்து, உனக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னதையும் பாருங்க. நீ அநேக பாவங்களை செய்தாய், அநேக பாவங்களை நான் உனக்கு மன்னிக்கிறேன், நீ செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். இது கொஞ்சம் அப்படியே இமேஜினேஷனில் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அந்த நிகழ்ச்சியை உங்கள் கண்ணுக்கு முன்பாக கொண்டு வாங்க. ஒரு பிக்சராக அதை பாருங்கள். அது ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். நாம் இங்கே என்ன பார்க்கிறோம் என்றால், 2 பேருடைய மனநிலை, 2 பேருடைய சிந்தை, நினைவு. ஒன்று, இதற்கு மேல் தேவனுடைய சிந்தை, தேவனுடைய மனம். 2 பேர் மனிதர்கள். ஒன்று தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து விருந்து வீட்டுக்கு போனார். அங்கு இயேசு 2 மனதை கண்டார். ஒன்று பரிசேயனுடைய மனம், இன்னொன்று பாவியான ஸ்திரீயின் மனம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீமோனின் மனம் பரபரப்புடன் செயல்படுகிறது. அது என்னவென்றால், சீமோனின் மனம் பாவியான ஒரு பெண் செய்த காரியத்தை பார்த்தார். இது வீழ்ந்து போன மனிதனுடைய பார்வை. வீழ்ச்சி அடைந்தான் அல்லவா ஆதாம். நன்மை தீமை அறியத்தக்க கனி வழியாக அவனுடைய உள்ளான மனுஷன் மாற்றப்பட்டான். நன்மை தீமை கனியால். ஸ்தோத்திரம். அந்த வீழ்ச்சியினுடைய பார்வை புரியுதா உங்களுக்கு? நமக்கு வீழ்ச்சியின் பார்வை ஒருபொழுதும் இருக்கக்கூடாது. கண்டான், பார்த்தான். அடுத்தபடியாக அவள் செய்கிற காரியத்தையும் பார்த்தான். இயேசுவின் பாதத்தில் பரிமள தைலத்தை ஊற்றப்படுவதை அவனுடைய மனம் பரபரப்புடன் கண்டது. அவனுடைய உள்ளுக்குள்ளே அது வேலை செய்ய ஆரம்பித்தது. பாவியான பெண், இவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருந்தால் இந்த பாவியான பெண் தன்னை தொடுவது யாரென்று அறிந்திருக்க வேண்டுமே என்று பரபரப்புடன் உள்ளே வேலை செய்ய ஆரம்பித்தது. வெளியே பரிசேயன், பிராண்டு நல்லா இருக்கு இல்லையா? ஒரு யூதன், நல்ல பிராண்ட். பெருங்காய டப்பாவை பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டாக இருக்கும். ஆனால் உள்ளே இல்லாட்டாலும் அந்த டப்பா வாசனையாக வீசும். அந்த பெருங்காயம் ஸ்மெல் அடிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசேயனை பாருங்கள், வெளியே பிராண்டு நல்லா இருக்கு. அவன் ஒரு யூதன், அவன் ஒரு பரிசேயன். இந்த அம்மாவை பாருங்கள், பாவியான ஸ்திரீ, அநேக பாவங்களை செய்தவள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பாவியான பெண்ணுடைய மனம் ஒன்றும் போராடலை, சிந்தை போராடலை, உள்ளம் போராடலை. ஆள் மனதில் இருந்து தனது செயலை அமைதியாக யாவருக்கும் இடையூறு இல்லாதபடி செய்து கொண்டே இருந்தாள். அவளை பார்க்கிற பரிசேயனுக்குத்தான் உள்ளத்தில் இடரல் உண்டானது, கசப்பு உண்டானது, குற்றம் சொல்வது உண்டானது, பரபரப்புடன் வேலை செய்வது உண்டானது. அவனுடைய சுபாவத்தை எல்லாவற்றையும் வெளிப்படுத்தியது. ஆனால் இந்த அம்மா தனது செயலை அப்படியே மெதுவாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அமைதியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, யாருக்கும் இடையூறு இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் 38ஆம் வசனம் சொல்லுது. பரபரப்புடைய மனதோடு இயேசுவை அழைத்து இயேசுவுக்கு விருந்து கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் உள்ளே இருக்கிறார், ஆனால் இவன் வெகு தொலைவில் இருக்கிறான். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசேயன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, விருந்து கொடுத்தாலும் பிரைஸ் காட், வெகு தொலைவில் இயேசுக்கும் அவனுக்கும் கேப் இருக்கு. வெகு தொலைவில் கேப் இருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்கு. பார்த்தீங்களா? பரிசேயன் வீட்டில் தான் இயேசு இருக்கிறார், அங்குதான் விருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். ஆனால் அவன் மனம் அங்கு இல்லை, கிறிஸ்துவில் இல்லை. அவன் உள்ளம் கிறிஸ்துவில் இல்லை, அவன் சிந்தை கிறிஸ்துவில் இல்லை. இவன் மனம் அங்கு இருக்கிற ஒரு பெண் மீது தான் இருக்கிறது. அவள் யார்? அவள் வரலாறு என்ன? அவர் என்ன பாவம் செய்தாள்? இங்கு வந்து இந்த செயலை செய்கிறாளே, சரி, இவர் யார்? இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தன்னை தொடுகிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கணுமே. இப்போ அறிய வேண்டியது இயேசு கிறிஸ்து பரிசேயனையா அல்லது பாவியான பெண்ணையா? அம்பலப்படுத்த வேண்டியது பரிசேயனுடைய மனதையா அல்லது பாவியான பெண்ணுடைய மனதையா? நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இதுக்கும் ஜெபத்துக்கும் ஜெப ரகசியத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இருக்கு.
அமைதியாக கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்திருந்தாள். அவளத்தில் பரபரப்பு இல்லை. அவளுடைய சிந்தை இயேசுவோடு இசைந்திருந்தது, இயேசுவின் பாதத்தோடு இசைந்திருந்தது, இயேசுவின் வாழ்க்கையோடு இசைந்திருந்தது. இயேசுவை கவரத்தக்கதாக அவளுடைய சிந்தை இருந்தது. அப்படி என்ன கவரத்தக்க செய்தால்? பாதத்தில் அமர்ந்திருந்தால், அமைதியாக கண்ணீர் வடித்தால், துடைத்தால், பரிமள தைலத்தை ஊற்றினாள். இது தன்னை அறிய வேண்டும், தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று செய்யவில்லை. தான் கொடூர பாவியன் நினைத்து கொண்டே அதை செய்தாள். இவனோ தான் பரிசேயன், நான் ஒரு நீதிமான், நான் ஒரு மதவாதி, நான் ஒரு யூதன், நான் இந்த ஆபிரகாமின் சந்ததியில் வந்தவன், ஐ ஆம் எ பெர்ஃபெக்ட், நான் இந்த ஆண்டவருக்கு விருந்து கொடுக்கிறேன். இந்த மனநிலை தான் இவனிடத்தில் இருந்ததை தவிர தேவனோடு ஒன்றை சேர்ந்து ஒரே மனமாய் இருக்கிற எண்ணம் இல்லை. அதுதான் ஜெபத்தினுடைய தீமை. ஜெபத்தினுடைய ரகசியம் என்னவென்றால், இந்த தாய் அமைதியாக பாதத்தில் அமர்ந்து செயல்பட்ட பாவியான ஒரு பெண் தான். ஆனால் பாதத்திலிருந்து செய்ய வேண்டியதை அமைதியாக, யாருக்கும் தொந்தரவு இல்லாமல், பரபரப்பு இல்லாமல், ஸ்தோத்திரமிடாத ஆட்டம் பாட்டம் இல்லாமல் அமைதியாகவே இவள் செய்து கொண்டு இருக்கிறாள். எதற்கு ஸ்தோத்திரம். இந்த பெண்ணை பார்த்து இயேசு கூறியது, ஸ்தோத்திரம், உன் விசுவாசம் உன்னை மீட்டு கொண்டது, உனக்கு விடுதலை தந்தது, சமாதானத்தோடு போ என்றால். ஆனால் இவன் இன்னும் புழுங்கிக் கொண்டே இருக்கிறான் மனதில். இன்னைக்கு வரைக்கும் பரிசேயன் அந்த நிகழ்ச்சியை நினைத்து மனசில் புழுங்கிக் கொண்டே இருக்கிறான். நான் அழைச்சது விருந்துக்கு, எனக்கு ஒரு நல்ல பேர் இல்லை, எனக்கு ஒரு நல்ல பேர் இல்லை, நான் அழைச்ச விருந்துக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அதிகமாக அவரிடத்தில் அன்பு கூறலை, நான் பரபரப்போடு இருந்தேன், மற்றவங்களை குற்றச்சாட்டி கொண்டே இருந்தேன், அவளை நியாயம் தீர்த்து கொண்டே இருந்தேன். இதுதான் ஜெபிக்கிற உங்களுக்கும் சொல்லுகிறேன், ஜெபிக்கிற உங்களுக்கும் சொல்லுகிறேன். ஜெபம் பண்ணிட்டு வண்டியாக மற்றவங்களை பற்றி இறக்கக்கூடாது. ஜெபிப்பதற்கு முன்பும் இதே சிந்தையோடு போகக்கூடாது. அநேக ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருப்பதற்கே காரணம் நம்மிடத்தில் இருக்கிற தகாத சிந்தனை, தகாத எண்ணம், தகாத யோசனை. 1000 பேரை குறை சொல்லிக்கொண்டே ஆடுவோம், பாடுவோம், துதிப்போம், பிரசங்கிப்போம், ஊழியம் செய்வோம். அடுத்தவங்களை கெடுத்து பிரைஸ் கார்டு கடிதங்களை எழுதுவோம் அல்லது இணையதளத்தில் அதை வெளியிடுவோம். ஆனால் ஊழியன் என்ற ஒரு பெயரையும் வைத்திருப்போம், விசுவாசி என்ற ஒரு பிராண்டுக்குள்ளேயும் இருப்போம். ஒரு உன்னதமான சபையில் இருக்கிறேன், இந்த பெரிய போதகருக்கு கீழ் இருக்கிறேன் என்ற ஒரு பிராண்டையும் தரித்து வைத்திருப்போம். ஆனால் உங்கள் வாழ்வுக்கும் ஜெப வாழ்வுக்கும் கிறிஸ்துவில் உள்ள உறவுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. லைட்டாக இல்லை, எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுங்க. கொஞ்சம் இல்லை, முழுவதுமே சேஞ்ச் பண்ணுங்க. புரிகிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து கூறியது, இந்த உள்ளான விசுவாசத்தை கண்டு இந்த பெண்ணை பார்த்து, பிரைஸ் காட், உன் விசுவாசம், உன் உள்ளான விசுவாசம், உனக்குள் இருக்கிற விசுவாசம், பிரைஸ் காட், உனக்குள் இருக்கிற இந்த தாக்கம், உனக்குள் இருக்கிற இந்த பாரம், பிரைஸ் காட், நீ இறக்கி வைக்க வந்த உனக்குள் இருக்கிற இந்த பாரம் உன்னை மீட்டு கொண்டது, உனக்கு விடுதலை தந்தது, நீ சமாதானத்தோட போ என்ற பதிலை பெற்றாள். 7:50 லூக்கா. ஆனால் பரிசேயன் இன்னும் வரைக்கும் சமாதானம் இல்லாமலேயே இருக்கிறான்.
உடனே இந்த பரிசேயன் பாதத்தில் விழுந்து, இயேசுவே என்னை மன்னியும் என்று கேட்டிருக்கலாம் இல்லையா? இல்லை. பேதுரு அதை தான் செஞ்சான். லாஸ்டில் அன்பு கூறுகிறேன், அன்பு கூறுகிறேன், நேசிக்கிறேன், 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 நீர் அறிவீர் என்று கடைசியாக சொன்னான். அதுதான் அவரை மீண்டும் எடுத்துக்கொள்வதற்கு பயனுள்ளதாக மாறியது. இதுதான் முழு கன்ஃபஸ் பேதுருவிடத்தில் இருந்தது. இதுவும் யூதாசிடத்தில் இருந்தால் அந்த கன்ஃபஸ் யூதாசும் எடுக்கப்பட்டிருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த பரிசேயன் இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் என்று சொல்லி தன் வீட்டிற்கு விருந்து கொடுக்க இயேசுவை மட்டுமல்ல அநேகரையும் அழைத்திருக்கலாம். இயேசு பார்க்க கொஞ்சம் 50 பேர் 100 பேர் வந்திருக்கலாம் வச்சுக்குவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த பரபரப்போடு தான் இந்த வீட்டு கூட்டம், வீட்டு ஜெபம் நடந்திருக்கும், விருந்து நடந்திருக்கும். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சில நேரங்களில் நம்முடைய வீடுகளிலேயும் உங்கள் வீடுகளிலேயும் இப்படி ஜெபக்கூட்டம் பரபரப்புடன் செய்யலாம். 100 பேரை கூப்பிடலாம், சாப்பாடு கொடுக்கலாம், சேரை போடலாம், மைக் செட்டை வைக்கலாம், போதகரை கூப்பிடலாம், தெரிஞ்சவங்களை கூப்பிடலாம், அவங்கள கூப்பிடலாம். அவங்க விருந்துக்கு தானே வந்திருக்கிறாங்க. ஆக விருந்துக்கு சாப்பிட அவங்களும் வந்திருக்கலாம். நீங்களும் திருப்தி அடையலாம். நல்லது போல் தெரிந்தாலும் எல்லாம் வெளிப்புற மனம்தான் சந்தோஷம் அடைவதை தவிர, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, 1000 நபருக்கு நாம் எதை செய்தாலும் அது வெளிப்புறத்தில் தான் சந்தோஷத்தை உண்டாக்குறது, வெளிப்புறத்தில் தான் பரபரப்பு உண்டாக்குறது. ஆகவே தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு பரபரப்பான மனதோடு அல்ல, புரிஞ்சிட்டிங்களா? பரபரப்பான செயலால் அல்ல, பரபரப்பான ஜெபம் நடத்துவதல்ல, பரபரப்பாய் ஆட்களை கூட்டுவதல்ல, பரபரப்பாய் உட்கார்ந்து பாடுவதும் கைத்தட்டுவதும் ஓலம் இடுவதும் சத்தம் இடுவதும் கூச்சல் போடுவதும் அல்ல. தட் இஸ் நாட் சீக்ரெட். சீக்ரெட் ஆஃப் பிரேயர், ஜெபத்தின் ரகசியம். ஆகவே தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள பரிசேயன் போன்று பரபரப்பான மனதின் வழியாக அல்ல, அது ஆவியின் மனதுடன் அமைதியாக அத்தனையும் பெற்றுக்கொள்வது. ஆவியின் சிந்தை, சமாதானம், அமைதி. அமைதி. ரோமர் 8:6. பரபரப்பு இல்லாமல் தேவ சமூகத்திலே என்னுடைய பாதத்தில் அமர்ந்து, பிரைஸ் காட், அது யாருக்கும் இடையூறு இல்லாமல், யாருக்கும் பாரம் இல்லாமல், யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரோடு, அவருடைய கிறிஸ்துவோடு, கிறிஸ்துவின் உள்ளத்தோடு ஒன்றிணைந்து ஒன்றிசைந்து, பிரைஸ் காட், ஸ்தோத்திரம், நீங்களும் தேவனும் ஒரே ஆவியாக 1 கொரிந்தியர் 6:12 ஒன்று இசைந்து ஒன்றாக மாறி அத்தனையும் அணிவிப்பது, அவரை அணிவிப்பது. ஓ காட், அவரை அணிவிப்பது, அவரை அணிவிக்க உங்கள் தலைவலி தீரும். அவரை அணிவிக்க உன் கண் பிரச்சனை மாறும். அவரை நீங்கள் அணிவிக்க உடல் பிரச்சனை தீரும். அவரை அணிவிக்க நரம்பு பிரச்சனை தீரும். அவரை அணிவிக்க மூட்டுகளுடைய வழியெல்லாம் ஓடும். அவரை அணிவிக்க உடைய உருடல் உறுப்புக்குள் இருக்கிற ஒவ்வொரு வியாதியும் நீங்கும். நீங்கள் அவரை ஒரே ஆவியாக அணிவிக்க அந்த இடத்திற்குள்ளே சாத்தானுடைய வீழ்ச்சியோ, பாவமோ, அசுத்தமோ, வியாதியோ, சாபமோ ஒன்றும் இருப்பதற்கு அங்கு இடமே இல்லை. நீங்களும் அவர் ஒன்றை சேர்ந்து ஒரே ஆவியாக அங்கு மாறுகிறபடினாலே அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உயிர்ப்பிக்கப்படுகிறது. மறு ரூபமான வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. வாசித்து பாருங்க 1 கொரிந்தியர் 6:17. ஒன் ஸ்பிரிட், நீங்களும் தேவனும். கதிராமதற்கு ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்கிறேன் என்றால், இவைகளை நீங்கள் தினமும் அனுதினமும் வாழ்வாக கடைபிடிங்கள், வாழுங்கள். பரிசேயனை போல இருக்காதீங்க. சர்ச்சுக்குள்ளேயும் ஊழியத்திலையும் வீட்டுக்குள்ளேயும் பரபரப்போடு புருஷன்ட்டு அரிச்சிக்கிட்டு இருக்காதீங்க. பரபரப்போடு பிள்ளைகளையும் நோக்கடிச்சிக்கிட்டே இருக்காதீங்க. பரபரப்போடு மனைவியையும் பிள்ளைகளையும் திட்டிக்கிட்டே இருக்காதீங்க.
பரபரப்போடு வீட்டில் ஏதாவது இந்த தேவனுக்காக எதையோ செய்ய போகிறோம், அதை பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம், இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும், அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்க, ஊன்னு கத்திக்கிட்டே இருக்காதீங்க. தோற்று போயிடுவீங்க வாழ்க்கையில். எப்பெல்லாம் இப்படி பரபரப்பாக இருக்கீங்களோ பரிசேனை நினச்சி கொள்ளுங்க. விருந்து கொடுத்த பரிசேனை விருந்தும் புண்ணியம் இல்லாமல் போயிட்டு, சாப்பாடு ஒழுங்கு போனதும் புண்ணியம் இல்லாமல் போயிட்டு. ஏனென்றால் சாப்பிட்றதுக்கு முன்னாலேயே இவனுடைய மனம் உடஞ்சி போச்சு. ஸ்தோத்திரம். அவன்கிட்டையே பதிலை கேட்டு அவனுக்கே சொல்லி முடிச்சிட்டார். 2 பேர் அதிகமாக கடன் பெற்றிருந்தார்கள். ஒருவன் அதிகமாய் கடன் பெற்றிருந்தான். எஜமான் இருவரையும் அழைத்து கடனை செலுத்துவதற்கு நிர்வாகம் இல்லை என்பதை அறிந்ததினாலே 2 பேரையும் மன்னித்து விட்டார். ஒருவன் அதிகம் கடன் வாங்கினவன் 10 கோடி, ஒருவன் குறைவாக கடன் வாங்கினான் 1,00,000 தான். எவன் அதிகமாக அன்பு கூறுவான்? 10 கோடி கடன் மன்னிக்கப்பட்டவன் அதிகமாக எஜமானுக்கு நன்றி உள்ளவனாக அன்பு உள்ளவனாக இருப்பான். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ விடுதலையை, பாக்கியத்தை பல விதங்களில் இந்த கிறிஸ்துவோடு இருக்கிற உள் உறவின் வழியாக வாழும் பொழுது, பாவியான பெண்ணை நினைச்சு கொள்ளுங்க மனசில். இந்த அம்மாவை போல ஸ்தோத்திரம் நீங்கள் தினமும் பிரைஸ் காட் உங்களுடைய தொடர்பு தேவனோடு இருக்க வேண்டும். சகலவிதமான இன்பங்களையும் சகலவிதமான விடுதலைகளையும் சகலவிதமான நன்மைகளையும் பாக்கியத்தையும் இந்த உறவில் நீங்கள் பல நன்மைகளை கிறிஸ்துவிடத்திலிருந்து இலகுவாக பெறுவதற்காகத்தான் இந்த ரகசிய ஜெபங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யாக்கோபு ஏசா எதிர்கொள்ள வரும்பொழுது ஒரு சின்ன ஒரு பிரார்த்தனை பண்ணுகிறார். நன்மை செய்வேன் என்று சொன்னீரே, நன்மை செய்வேன் என்று சொன்னீரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 32:12 நன்மை செய்வேன் என்று சொன்னீரே என்ற நினைவு அவருக்குள் வந்தது. நன்மை எங்கே இருக்கு, தீமை எங்கே இருக்கு? நன்மையும் தீமையும் யாக்கோபுல் தான் இருந்தது. நன்மை பெற வேண்டியதும் தீமை பெற வேண்டியதும் இரண்டும் யாருக்குள் இருந்தது? குப்பையை போல பிரைஸ் காட் ஸ்தோத்திரம் உண்டாது ஏராளமாக இவருக்குள்ள தான் இருந்தது. ஸ்தோத்திரம். ஆகவே நன்மை தீமை எல்லாமே உங்களுக்குள்ளேருந்து ஆரம்பமாகிறது. இப்போ பாருங்கள், பரிசையினையும் இந்த அம்மாவையும் பாருங்கள். பிரைஸ் காட் 2 பேருக்குள்ளேயும் ஆரம்பித்த விதங்களை பாருங்கள். ஸ்தோத்திரம். பரிசேயனிடத்திலிருந்து வந்த காரியம் என்ன, இந்த அம்மாவிடத்திலிருந்து வெளிப்பட்ட காரியம் என்ன? ஸ்தோத்திரம். இதில் 2இல் எது விளைந்தது, எது விளையாமல் போனது? நன்மை எது, தீமை எது? இந்த அம்மாவிடத்தில் என்ன புறப்பட்டது, பரிசேயனிடத்திலிருந்து என்ன புறப்பட்டது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளணும். எங்கேயோ நன்மையும் தீமையும் பொட்டலம் கட்டி ஸ்தோத்திரம் கப்பல்லேருந்து இறக்கி உங்கள் வீட்டுக்கு கொரியரில் வருதுன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாமே உங்களுக்குள்ளேருந்து வாழுகிறது. நன்மையும் தீமையும் எந்த விதமான விலக்கு இல்லாதபடி உங்களுக்குள்ளேருந்து அது தொடர்கிறதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சிலருக்கு நன்மையை கடவுளத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு அந்த எண்ணமே இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமை நீங்கள் இருக்கலாம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே கர்த்தருக்கு சிலருக்கு எப்படியாவது நன்மை பெறணும். அது அண்ணனை ஏமாத்தின அண்ணன், மனைவியை ஏமாத்தினானே, மனைவி வீட்டை ஏமாத்தினானே, பிள்ளைங்களை ஏமாத்தினானே, அப்பாவை ஏமாத்தினானே, அண்ணன் தம்பி ஏமாத்தினானே, எப்படியாவது நன்மை வரணும். எப்படியாவது காலம் உருண்டு போனால் நல்லது. எப்படியாவது சமாளித்து நம்ம எல்லாம் அப்படியே கடத்திக்கிட்டே போவோம் என்று இதெல்லாம் உருவாகிறதுக்கு காரணம் என்ன? எண்ணம் தான். அந்த எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். எண்ணம் எப்படியோ அப்படியே உங்கள் வாழ்க்கை அமையும்.
பரிசேயனுடைய எண்ணம் எப்படி இருந்ததோ அதுதான் அவனுடைய வாழ்வாக மாறியது. இந்த அம்மாவுடைய மனநிலைமை எப்படி, பாவியான பெண்ணுடைய மனநிலைமை எப்படி இருந்ததோ அப்படிதான் அந்த அம்மாவுடைய வாழ்வாக மாறியது. இதுதான் ஜெபத்துடைய ரகசியம். ஏதோ ஒரு 50 குறிப்புக்கு ஜெபம் பண்ணேன், அப்படியே பூமி அப்படியே நடுங்க போகுது, அப்படியே மழை கொட்ட போகுது, எல்லாம் மாறப்போகுது என்பதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் உங்களுக்குள்ள தான் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் இத்தனை நேரம் ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் அற்புதம் நடந்துடும். இல்லை, நீங்கள் தான் ஜெபம் பதிலுக்கு நீங்கள் தான் காரணம். ஜெபம் வெற்றியாய் முடிவதற்கு நீங்கள் தான் காரணம். ஜெபத்திற்கு பதில் நீங்கள் தான் காரணம். ஒவ்வொரு வருஷமும் எலெக்ஷனுக்கு முன்பாக எல்லா திருச்சபையும் ஜெபம் பண்ணணும், அப்படி தானே? இந்த வாட்டி ஜெபம் பண்ணாங்களா? ஏன் ஜெபம் பண்ணல? ஓசூரில் இருந்தெல்லாம் ஒரு ஐயா பண்டல் பண்டலாக எல்லா சபைக்கும் தமிழ்நாடு முழுவதும் பிரிண்ட் பண்ணி அனுப்புவார். ஒவ்வொரு மாவட்டத்தையும் பற்றி அப்படி அப்படி புக்காக போடுவார். எல்லாமே சபைகளுக்கு போச்சு. இந்த வருஷம் அனுப்புனாங்களா? இந்த வருஷம் ஜெபம் பண்ணாங்களா? எங்கேயாவது ஃபாஸ்டிங் போட்டாங்களா? கட்டி ஜெபம் பண்ணாங்களா? ஏன் இல்லை? இது காலம் வரைக்கும் அவங்க செஞ்சதெல்லாம் ஃபெயிலாக போச்சுன்னு அவங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒருத்தருக்குமே எல்லாருக்குமே இந்த பரிசையினுடைய மனநிலைமை அதான் பிரச்சனை. பரிசையினுடைய மனநிலைமை வைத்துக்கொண்டு ஒரு போதகரோ ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு அப்போஸ்தலரோ நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாமல், ஐக்கியம் இல்லாமல், ஒருத்தரை பகைத்து கொண்டு, உபதேசத்தின் வழியாக பகைத்து கொண்டு, இனம் வழியாக பகைத்து கொண்டு, ஸ்தாபனம் வழியாக பகைத்து கொண்டு, ஒரு வசதியாக இருந்தால் அவரை பார்த்து எரிச்சலையும் கோபத்தையும் வைத்து கொண்டு, அவரை கடுத்து எழுதி கொண்டு, நீங்கள் என்ன எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணுறீங்க? விருந்து கொடுத்த பரிசனை போல நீங்கள் வாழ்ந்து கொண்டு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன நம்ம ஜெபம் பண்ணி என்ன கிழிக்க போகிறோம்? ஒன்றும் கிழியாது. உங்கள் வாழ்க்கை தான் கிழிஞ்சு போயிடும். வாழ்க்கை தான் உடஞ்சி போகும். ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? 2021ஆம் ஆண்டு எலெக்ஷனுக்கு எந்த சபை ஜெபம் பண்ணிது? எங்கேருந்து குறிப்பு வந்தது? தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் ஒரு பரபரப்பாக இருக்குமே ஜெபத்தில். அங்கங்கே உபவாசம் போட்டு கத்துவாங்களே, உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு என்னன்னு இல்லைன்னு. ஏன்னா பரிசையனாக இருக்கிற வரைக்கும் நம்ம விருந்து வைத்து உபவாசம் பண்ணி என்னதான் ஜெபம் பண்ணாலும் சரி, சீக்ரெட் ஆஃப் ப்ரேயருடைய ஒர்க் அவுட் ஆகாது. நீ விருந்து கொடுத்து ஜெபம் பண்ணுறியோ, சாப்பாடு கொடுக்காம ஜெபம் பண்ணுறியோ, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறீங்களோ, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுறீங்களோ, கண்ணீர் விடாமல் ஜெபம் பண்ணுறீங்களோ, பட்னி இருந்து ஜெபம் பண்ணுறீங்களோ, பட்னி இல்லாமல் ஜெபம் பண்ணுறீங்களோ, அது அல்ல. இவளோ என்னிடத்தில் அதிகமாக அன்பு கூர்ந்தாள், இது இல்லாட்டா சீக்ரெட் ஆஃப் ப்ரேயர் இல்லை. உங்களுக்கு புரிஞ்சிட்டிங்களா? ஸ்தோத்திரம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்? கதிருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் என்ன இருக்கிறது? எண்ணம் என்ற ஒரு விதி இருக்குது. சுவிட்சு போட்டால் லைட் எரியும்ங்கிற விதி இருக்குது. கதிருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எண்ணம் எப்படியோ அப்படிதான் உங்கள் வாழ்க்கையின் மேன்மையும் தாழ்வும் உண்டாகிறது. இந்த பரிசனுடைய வாழ்க்கையில் மேன்மையோ அல்லது உயர்வோ அல்லது தாழ்வோ அவருடைய எண்ணத்தின் வழியாகத்தான் அவருக்கு வந்து சேர்ந்தது. இந்த அம்மாவுடைய உயர்வும் பதிலும், கத்திரத்திலிருந்து அவளுக்கு சாதகமாக வந்த பதிலும் மன்னிப்பு கேட்காமலேயே மன்னிப்பும் எல்லா விடுதலையும் வந்ததுக்கு காரணம் அந்த தாயுடைய பிரைஸ்கர் மனம் அமைதியான முறையில் பாதத்தில் இருந்து காரியத்தை சாதித்து விட்டால். த சீக்ரெட் ஆஃப் ப்ரேயர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உங்கள் எண்ணம் வழியாகத்தான் சாதகமானதும் சாதகமற்றதையும் உண்டாக்கி கொடுக்கிறது. உங்கள் எண்ணம் வழியாகத்தான் எல்லா தீமையும் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 குமாரர்கள் ஒரு அப்பாவுக்கு இருந்தார்கள். ஒருவன் கெட்டவன், ஒருவன் நல்லவன். கெட்டுப்போன இளையகுமாரன் சாதகமற்ற மோசமான இடத்தை விட்டு தன் இதயத்தில் தீர்மானித்து நன்மையை தேடி தன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு வந்தான். நான் இது சாதகமற்ற இடம், இது பசியும் பட்னியாக கிடக்கிற இடம், இது பண்ணி மேய்க்கிற இடம், இது கெட்டுப்போன வாழ்க்கை என்று சொல்லி தீர்மானம் எடுத்து அவன் வந்தான்.
ஸ்தோத்திரம். அவன் நன்மை பெற்றுக்கொண்டவனாக மாறினான். உள்ளேயே நல்லவனாக, தவறு செய்யாதவனாக, யோக்கியமாக, ஒரு பாவம் கூட செய்யாத இருந்தவனுடைய மனம் அப்பாவோடு இல்லை, அப்பாவோடு இல்லை, தந்தையோடு இல்லை, பிதாவோடு இல்லை. பிதா மீது எண்ணம் கடுகடுன்னு இருந்தது, எரிச்சலாக இருந்தது, கடிக்கணும் போல இருந்தது, உணர்வுகள் கொந்தளித்து வந்தது. பாருங்கள், இவன் வெற்றி பெறவும் இவன் தோல்வி அடையும் காரணம் என்ன? அவன் சிந்தையில் வைக்கிற எண்ணங்கள், தீர்மானங்கள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தகப்பனை தேடி வந்து கட்டிப்பிடித்து அழுதான். ஸ்தோத்திரம். அவன் தகப்பன் முத்தம் செய்தான். இதுதான் சீக்ரெட் ஆஃப் பிரேயர். அவன் எதையுமே கேட்கல, சுதந்திரத்தை கேட்கல, வஸ்திரத்தை கேட்கல, செருப்பை கேட்கல, ஸ்தோத்திர விருந்தை கேட்கல, ஆடலை கேட்கல, பாடலை கேட்கல, மோதிரத்தை கேட்கல, ஒன்றும் கேட்கல. எல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி இவனுக்கு எல்லாமே இருக்கு. அதை விட்டுட்டு வெளியே போகிறான். இவன் எண்ணம் பிதா மீது, தந்தை மீது, தகப்பன் மீது கடிப்பதாக, கொதர்வதாக இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் இவனுடைய எண்ணம் எதையும் எதிர்பார்க்கவில்லை, மன்னிப்பை மட்டும் தேடியது. த சீக்ரெட் ஆஃப் பிரேயர். இதுதான் இளையகுமாருடைய வாழ்வில் நடந்தது. ஆற்றல் மிக்க மனநிலைமை யாரிடமும் இல்லை, உங்களிடத்தில் இருக்கிறது. மன நிம்மதியோடு, பொறுமையாக, அமைதியாக, நீங்கள் எல்லாவற்றையும் தட்டி பறிக்கலாம். ஒன்றுமே கேட்காமல் அவரோடு இனிமையின் உறவாக இருந்து கொண்டே, அவரோடு உறவு கொண்டு பேசி பேசி பேசி, அவரோடு பேசி பேசி பேசி, நீங்கள் ஒன்றுமே கேட்காம அத்தனையும் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ உங்கள் ஜெபம் எங்கேயோ அல்ல, உங்கள் இதயத்தின் ஆழ்மனதில் இருந்து நீங்கள் தேவனோடு வைக்கிற உறவில்தான் எல்லாம் உண்டாகிறது. ஆற்றல் மிக்கவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஆற்றலான காரியத்தை உங்களுக்காக உண்டாக்குவார். தேவன் தன்னுடைய விருப்பத்தையும் செய்கையும் உங்களுக்குள் இருந்து செய்கிறார். பிலிப்பியர் 2:13. ஆகவே உங்களுக்குள் செய்கிற இந்த தினுடைய மகத்துவமான ரகசியத்தை தொடர்ந்து கேட்போம் அடுத்த நிகழ்ச்சியில். எங்கள் நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் த சீக்ரெட் ஆஃப் பிரேயர், ஜெபத்தின் ரகசியத்தை குறித்து பரிசுனுடைய வாழ்க்கையை வைத்து, பாவியான ஸ்திரியை வைத்து, பாவியான மனுஷனை வைத்து, நல்ல குமாரனை வைத்து அடையாளமிட்டு ஜெபத்தை பார்த்தோம். அப்படிப்பட்ட ஜெபங்கள் ஆண்டவரை இந்த கெட்ட குமாரனுடைய அப்போவோடு இந்த உறவை போல, இந்த பாவியான பெண் தன்னுடைய கிறிஸ்துவோடு உள்ள உறவை போல அமைதியாக வெற்றியாக காரியத்தை சாதித்தது போல் ஆண்டவரை ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் ஜெபத்தில் சாதிக்க உதவி செய்யுங்க. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல்.